ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு loshiyum நானும். இன்றைக்கி cauliflower 65 தான் பார்க்க போகிறோம். அதாவது கோபி 65ன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியிலே சில பேர் வேக வைப்பாங்க. அது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது நம்ம ஹோட்டல்லாம் வாங்கினோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நான் எல்லா காலிஃப்ளவரையும் இந்த சுடு தண்ணியிலே ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே இருக்கட்டும். அப்போ 1/2 அன் ஹவரோ இல்லை 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சுடு தண்ணிலே இருக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பவுடர் நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். சரி, அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பவுடர். இப்போது கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கலர் பவுடர் வேணும்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. நான் ஆட் பண்ணலை. இந்த காஷ்மீரி மிளகா பவுடர்லேயே நல்ல கலர் கொடுக்கும். ஸோ அதனால் நான் அதிலே விட்டுட்டேன். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கலந்தாச்சு. இவ்வளோ கட்டியாக இருக்கணும். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 அன் ஹவர் கிட்ட காலிஃப்ளவர் அந்த சுடு தண்ணியிலே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ அந்த காலிஃப்ளவரை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த காலிஃப்ளவரையும் அந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு உடனேவும் அப்படியே நம்ம காலிஃப்ளவர் பொரித்து எடுக்கலாம். ஆனால் நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுட்டேன். இது நல்லா அந்த உப்பு மிளகாத்தூள்லாம் இறங்கி இன்னும் சூப்பராக இருக்கும். ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ எடுத்து பொரிக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நான் அந்த காலிஃப்ளவரை திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திருப்பி திருப்பி போட்டு கலந்துடலாம். அது பாருங்கள், அந்த நல்ல கோட் ஆகிருக்கு நம்ம காலிஃப்ளவரு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம அரிசி மாவுலாம் ஆட் பண்ணுறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
நான் வந்து 2 காலிஃப்ளவர் வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் ஒரு 2, 3 பேட்சாக நான் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டேன் அந்த டெக்கரேஷனுக்காக. அவ்வளோதான், நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை பிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல கோட்டாகி வந்திருக்கு. இதே மாதிரி உள்ளே வந்து நல்லா வெந்து மேலே வந்து நல்லா கோட்டாகி கிறிஸ்பியாக இருக்குது. குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி தரதோட இது ரொம்ப பெஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.